எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன பண்றாங்க, பெண் எம்பிக்களை முன்னாடி விட்டு பிரதமர் மோடியை போய் அடிங்க. உன்னை யாரு அடிப்பா? அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அது எப்படி காங்கிரஸ் எம்பிக்கள் எல்லாம் உள்ள போய் சேர்ந்து பிரைம் மினிஸ்டர் தாக்கிடுவாங்கிறது நம்புற மாதிரியா இருக்கு. இத உனக்கு சத்தியம் பண்ணி வர சொல்லுமாயா? உலக நாடுகள்ல நிறைய அமைப்புகள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அமைப்புலாம் இருக்கு. அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, சாதாரணமா பொம்பளைங்களையும் குழந்தைகளையும் முன்னாடி கேடயமா பயன்படுத்துவாங்க. யார சொல்றான்? இதுதான் சொல்றேன். I am not prepared to answer you. You are anti-Indian. இதா முற்றுகை எடுத்ததுல அடிக்க போறதுக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பெண்களை விட்டு தாக்குதல் நடத்த இந்த எதிர்க்கட்சி தலைவர் வந்து முயற்சி பண்றாங்கன்னா, திரும்ப திரும்ப கட்டிக்கிட்டு இருக்க, சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த முயற்சி பண்றாங்கன்னா பிரதமரையே அடிக்க போறாங்கன்னா இது என்னங்க நாட்டுல எங்க நடக்குங்க? ஆமா, இவர் அயல் நாட்டு லீடர், இவரை குண்டு வச்சு கொல்றாங்க. ஏண்டா நாய, உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு பத்தாது. இதெல்லாம் எங்க நடக்கும்? பார்லிமெண்ட்லயே நடக்குது. எங்க கேள்வி எல்லாம் கேட்கறாங்க, கேட்காக்கு கொடுத்துக்கலாங்க. இது என்னது? இதெல்லாம் கண்டனத்துக்குரியது. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? தண்டனைக்குரியது. கனவு கண்டீங்களா? ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? மூஞ்சி எல்லாம் நான் கலாச்சிட்டாலும் பிரிவிலேஜ் மோஷன். ஓம் பிர்லா மத்தியான நேரத்துல தூங்குனாரா? அதாவது ஓம் பிர்லா மத்தியான நேரத்துல தூங்கும்போது கனவு கண்டாரா? பாருங்க, வீடியோ பாருங்க. நீங்க ரெண்டு பேர் இருக்கறதா அதெல்லாம் நான் பாக்குறது இல்லையேமா. என்ன வீடியோ? நல்லா தெரியுது. என்ன வீடியோ? பிரதமரோட இருக்கே முற்றுகை இடுறது, தாக்குதல் நடத்த போறது, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தாங்க. பேசிட்டே போறீங்க. வாயை திறந்த வாயிலே எத்திய தூண் துப்பிடுது. விஜயதார், நீங்க உங்களுக்கு பதில் இல்ல, நீங்க வைக்க போற ஆர்குமெண்ட்டுக்கு பதில் இல்லனா நம்ம என்ன வேணா பேசலாமா? என்ன சகோ இப்படி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா என்னது? அதெல்லாம் கிடையாது. நடந்த விஷயத்தை தானே பேசுறேன். யார் பிரதமரையே அடிக்க போறாங்கன்னா இவங்க யாரும் அடிக்க மாட்டாங்க. ஓடி இவள நிறைய பொம்பளைங்க உட்கார்ந்துக்கிறேன்னு பாக்குறேன். இது என்னங்க நடக்குது? இது இந்த நாட்டுல என்ன நடக்குது? ஆடு நடந்தது, மாடு நடந்தது. பெண் எம்பிக்களை வச்சு முன்னாடி நிறுத்தி கேடயமா பயன்படுத்தி பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு தலைவர். அப்ப நீ உள்ள போவே இல்லையா? கும்பலா பார்த்தோன்னா குடிச்சிட்டு வந்து நீயா ஒப்பார வச்சிட்டு இருக்கிற. இதே வேலை. தெரிஞ்ச சொல்ல மாட்டானா? அந்த பெண் எம்பிக்கள் யாரு? அதான் ஒரு லிஸ்ட் ஏதோ கொடுத்திருக்காங்களாமே. இல்ல, நீங்க சொல்லுங்க. தெரியல எனக்கு. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா கொட்டாம்பரை புட்டு வந்திருக்கேன், பைத்தியம் பிடிச்ச நாயே. நீங்க நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி நம்ம இந்த பார், இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன். இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். ஓடிப்பா. பிரதமரோட இருக்கே போய் முற்றுகை இடுவாங்களா? அவர்தான் அவைக்கு வரலையே. எதிர்க்கட்சி தலைவர் தூண்டி விட்டு இவங்க இப்படிலாம் பண்றாங்க. இதெல்லாம் பாஜக ஆட்சியில பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லையா? எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? இந்த மாதிரி நிலைமையில அந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் பாதுகாப்பு கொடுக்க அப்ப கட்சியை கழிச்சிட வேண்டியது தானா கலைஞ்சிருவான். யாரு எது நிலைமையில எதிர்க்கட்சி தலைவரோ காங்கிரஸ் எம்பிஸ் நடந்துகிட்டு தான் கண்டனத்துக்குரிய, தண்டனைக்குரியது, பிரிவிலேஜ் மோஷன் எடுக்கணும். நீங்க சொன்ன இப்ப எதுவுமே நடக்கல பாருங்க. ஒவ்வொரு பேச்சுக்கு எதிர் பேச்சு. நீங்க பதில் சொல்ல முடியாத கேள்விகள் யாராவது கேட்டாங்கன்னா எங்களை அடிக்க வர்றாங்க, தாக்க வர்றாங்கன்னு ஒளிஞ்சுக்கிறது. உண்மையாவே இந்த பாருங்க, சும்மா நொய்யின்ட்டு உலகம் முழுக்க ஒரு காட்சியை பார்த்தது. ராகுல் காந்தி எந்திரிச்சு போய் பிரதமரை கட்டி அணைத்த காட்சியை பார்த்திருக்கிறது. முத்தம் கூட கொடுத்தாரு. ஓஹோ, கிஸ்ஸா. எப்ப நீ நாலு புள்ள பத்தி அப்பவே சரித்திரமே முடிஞ்சு போச்சு. கட்டி அணைக்கிற கட்சி எப்படி தாக்குதல் நடத்தும்? சொல்றா, என்ன நம்ம பேசுறா, ஏதாவது பேசுறா. ஏன் அது இப்ப கால சூழ்நிலை மாறிடுச்சு போல் இருக்கு. பொம்பளைன்னு பாக்குறேன், மரியாதை கேட்டுங்க. அதனால பெண் எம்பிக்களை அமைச்சு தாக்குதல் நடத்துறாங்க. வாடி மவள உன் பல்ல புடுங்கறேன். 4 பெண் எம்பிக்கள் பேரை சொல்லுங்க. பிரிவிலேஜ் மோஷன் எடுப்பாங்க, அப்ப பாத்துக்குங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்டையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? நீங்க சொல்லுங்க. நீங்க பாத்தீங்க. நானும் தான் பார்த்தேன். எனக்கு அப்படி 4 பேர் தெரியலையே. கடல்லே இல்லையா? எங்க மேல இருந்து ஜூம் பண்ணி காமிக்கும் போது அவ்வளவுதான் தெரியுது. என்ன யோசிக்கிறீங்க? உன்னை ஏன்டா கூப்பிட்டேன்னு யோசிக்கிறேன். தாக்குதல் நடத்தாத, பெண் எம்பிக்கள் முன்வராத ஒரு சூழல்ல நீங்களே கற்பனையில பெண் எம்பிக்கள் வர்றாங்க, ஐயோ பேனரோட வர்றாங்க, விஸ்வகுரு பயந்து போறாங்க, தாக்குதல் நடத்த போறாங்க. இது நியாயமா?
இப்ப என்னங்கிறதுக்கு நொன்னாங்கிற பாலகுமாரன், பாக்கியரா, சுஜாதாவுக்கு பிறகு எழுதப்பட்ட சிறந்த திரைக்கதைகள்ல ஒண்ணு இன்னைக்கு நீங்க பார்லிமெண்ட்ல பண்ணது. இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை, அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட், கேரக்டர். யாருமே முன்வராத பெண் எம்பிக்கள் பிரைம் மினிஸ்டர் அடிச்சிருவாங்கன்னு ஒண்ணு ஒரு பாஜக ஆளுங்கட்சி பரப்பலாமா இப்படி? நீங்களே டிஸ்க் வச்சதையும் டான்ஸ் ஆனதையும் நாங்க செக்யூரிட்டி கேமரால பார்த்தோம். உங்களுக்கு பலவீனமா இல்லையா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இவ்வளவு பிரச்சனையா? பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. பார்லிமெண்ட் ஒரு இடம் சேஃபான இடம், அந்த இடத்துல செக்யூரிட்டி எல்லாம் உள்ள தேவையே இல்ல. அந்த மாதிரி ஆட்சியில தான் 2 முறை பார்லிமெண்ட்களில அட்டாக் நடந்துச்சு. இதெல்லாம் ஹிஸ்டரி, பின்னால பேசுவாங்கல்ல. எதிர்க்கட்சி மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, ஆனா எதிர்க்கட்சி என்னன்னா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க. அதான் அசிங்கமா இருக்கு. முண்டை அது மூஞ்ச பாத்துருக்கீங்களா நீங்க? பொழுது வடிவமா எதிர்க்க போனா அதாவது என்னன்னா, மக்கள் வந்து மிக மோசமாக வந்து அவர் எதிர்ப்பு தெரிவித்து பிரச்சனை பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு கொலை செய்ய முயற்சி பண்றாங்கன்னு சொன்னா இது முதல் முறை இல்லை. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஆனால் இவருக்கு அர்பன் நக்சல்கள் வந்து கொலை செய்ய முயற்சி செய்யறாங்கன்னு சொல்ற அந்த மின்னஞ்சல் வந்து ஹேக் செய்யப்பட்டதுன்னு சொல்லி அமெரிக்காவில் வந்து நிரூபிக்கப்பட்டது. அது தவறு, பொய் அப்படிங்கிற நிரூபிக்கப்பட்டு விட்டது. போடல. இன்னொன்று என்னன்னா, 2005 சொராபுதீன் என்கவுண்டர் வழக்கு வந்து மிக மோசமான வழக்கு. அந்த வழக்கு வந்து இவர் வந்து இவர் மேலே கொலை முயற்சி, அமித்ஷா மேலே கொலை முயற்சின்னு சொல்லி, மோடி மேலே கொலை முயற்சின்னு சொல்லி தான் வந்து இதை முயற்சி பண்ணாங்க. அதுவும் பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டு விட்டது. கிரேட் எஸ்கேப். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? 2004 அதே குஜராத்தில் இவர் முதல்வராக இருக்கும்போதும் அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சராக இருக்கும்போது 4 பேரை நீங்கள் வந்து சுட்டு கொண்டாங்க, என்கவுண்டர் பண்ணாங்க. மோடியை வந்து கொலை செய்ய முயற்சி பண்ணாங்கிற அடிப்படையில் தான் என்கவுண்டர் பண்ணாங்க. ஆனால் அப்படியான எந்த தகவலும் இல்லை. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அப்போ இன்னைக்கு இவர் வந்து வெளிப்படையாக நான் வந்து உலக நாடுகளில் நான் வல்லரசாக்குறோம், நான் 56 இன்ச்சு நான் பிரதமர் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் இவ்வளவு மோசமாக ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டின் மூலமாக வந்து என்னை கொலை செய்ய முயற்சிறாங்கிற கழிவிறக்கத்தை தேடுறாரு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? நாட்டு மக்கள் மத்தியில திசை திருப்புற வேலை, ஒரு கழிவிறக்கம், போலி நீலி கண்ணீர் வெடிக்கிற ஒரு பிரதமரை இதுவரை நம்ம வந்து பார்த்ததே இல்லை. நரேந்திர மோடியை மாதிரி ஒரு மட்டமான பிரதமர் உலகத்திலே இருக்க மாட்டான். ஊழல் செய்யவே மாட்டான், ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? விஜயனா, ஹைகோர்ட்டே உங்களை வந்து 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை வந்து கொடுக்க சொல்லியிருக்கு. ஏதோ அன்னைக்கு ஸ்டேஜ்ல கூட ஏதோ பேசுனீங்க. என்ன பேசுனீங்க? ஊழல் செய்யவே மாட்டான் அப்படின்னு பேசுனீங்கல்ல. யாருமே பண்ண ஊழல் ஒன்று இருக்கு தெரியுமா? அதுக்காக போயிட்டு ஒரு 1.5 கோடி ரூபாய் ஃபைன் கட்டிருக்கேண்ணா. கொஞ்சமாச்சும் உண்மை பேசி பழகுங்க, ஊழல் செய்யாம இருங்க. முக்கியமா வரி ஏய்ப்பு பண்ணாதீங்க. ஒரு வரியே ஒழுங்கா கட்டாத நீங்களா இந்த நாட்டுல வந்து ஊழல் பண்ண மாட்டேன்னு பேசுறது. ஒன்னே ஒன்னு சொல்ற, எழுதி வச்சுக்கங்க. இதுக்கு முன்னால நான் நடிச்ச படத்துக்கும் சரி, இப்ப நான் நடிக்கிற படத்துக்கும் சரி, வரி கட்டவே மாட்டேன். ஒரு பைசா கட்ட மாட்டேன். எனக்கு அது அவசியமே இல்ல. புரியுதா உங்களுக்கு? இந்த டிஜிட்டல் உலகத்துல திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா? மடக்கி மடக்கி ஊதினாலும் மடக்கு ஊதிகளுக்கு மாட்டாது தமிழ்மான். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.